இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். சகோதரர், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? இன்றைக்கு வேதாகம ஆச்சரியங்களில் சுவிசேஷ ஆச்சரியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் லூக்கா சுவிசேஷத்தில் லூக்கா தனித்தன்மையோடு குறிப்பிட்ட பெண்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். சரி, 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் ஒரு நீண்ட நெடிய ஒரு சுவிசேஷ புத்தகம் எதுவென்றால் லூக்கா சுவிசேஷ புத்தகம் தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். சரி, இது அதிகாரத்தின் எண்ணிக்கையில் அடிப்படையில் அல்ல, சரி, வார்த்தைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் லூக்கா சுவிசேஷ புத்தகம் தான் ரொம்ப நீண்ட லாங் காஸ்பல் புக் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். இந்த லூக்கா விசேஷமாக அநேக பெண்கள் பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த பெண்கள் யாரு, அவங்க என்ன செஞ்சாங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம். சரி, அதில் முதலாவதாக எலிசபெத்து என்ற பெண்ணை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவர்களை பற்றின வசனத்தை வாசிப்போம், பிற்பாடு நாம் தியானத்திற்குள்ளாக போலாம். கண்டிப்பா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது சகரியாவின் மனைவி எலிசபெத்து என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இருவரும் கர்த்தருக்கு முன்பாக சகல கற்பனைகளின்படியும் வார்த்தைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ்ந்த ஒரு உத்தம தம்பதி என்பதையும் பார்க்கிறோம். இந்த தம்பதிக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் யோவான் ஸ்நானன் என்பதை பிற்பாடு நாம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பல ஜாம்பவான்களின் மனைவியின் பெயரே பதிவு செய்யப்படாது இருப்பதை பார்க்க முடிகிறது. நோவாவின் மனைவியின் பெயர் பதிவு செய்யப்படவில்லை. லோத்துவின் மனைவியின் பெயர் பதிவு செய்யப்படவில்லை. சிம்சோனுடைய தாய் மனோவாவின் மனைவியின் பெயர் பதிவு செய்யப்படாது இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் லூக்கா பெண்களுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பெண்ணின் பெயரை பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதுக்காகவே பெண்கள் லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தை படிக்கலாம். உங்களுக்கு 4 சுவிசேஷ புத்தகத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல லூக்கா தான் அதிகமா பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். பெண்களின் தனித்தன்மையை பற்றி பேசியிருக்கிறார். நல்ல குணாதிசயங்களை பற்றியும் பேசியிருக்கிறார். பெண்கள் நேசித்து வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல சுவிசேஷ புத்தகம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக அன்னாள் தீர்க்கதரிசி என்ற பெண்ணை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்குரிய வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். 37ஆம் வாக்கியம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது வயது சென்ற ஒரு தீர்க்கதரிசி தான் அன்னாள் என்பதை பார்க்க முடிகிறது. 84 வயது. அந்த வயதுல அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய உத்தம அந்த ஆவிக்குரிய வாஞ்சைக்காக ஆண்டவர் மீது பக்தி கொண்டிருந்ததினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குழந்தை செல்வமாய் இருந்தபோது அந்த பெண் பார்ப்பதற்கான பாக்கியம் கிடைத்தது, குழந்தையை கொஞ்சுவதற்கான பாக்கியம் கிடைத்தது என்பதை நாம பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இயேசுவுக்கு ஊழியத்தில் உதவியாய் இருந்த பெண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதில் சில பெண்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சில பெண்களுடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை. ஆனா எந்தெந்த பெண்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்விதத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்காளர்களாய் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க போறோம். இதற்காக லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசிக்கலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். 2ஆம் வாக்கியம். அவர் பொல்லாத ஆவிகளையும்
வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும். 3ஆம் வாக்கியம், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த வேத வாக்கியம் படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அநேக பெண்களுடைய பங்களிப்பு இருந்ததாக பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா மகதலேனாள் எனப்பட்ட மரியாள் என்ற பெண்ணை பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு ஏரோதுவின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் மற்றும் சூசன்னாள் இவர்களுடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டதை பார்க்க முடிகிறது. இயேசுவுக்கு உதவியாய் இருந்த பெண்களில் 3 பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மகதலேனா மரியாள், யோவன்னாள் மற்றும் சூசன்னாள். இது போக பெயர் சொல்லப்படாத பெண்களை பற்றியும் லூக்கா என்ன பண்றாங்கன்னா பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது யாரு அப்படின்னா 18 வருடம் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்த பெண்ணை பற்றி பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலிருந்து 13ஆம் வாக்கியம் வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியா வாசித்தால் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பெண்ணுடைய கூனை ஆண்டவர் மாற்றி நிமிரச் செய்தார் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாயின் ஊரை சேர்ந்த விதவை பெண்ணை பார்க்கிறோம். அந்த பெண்ணின் ஒரே மகனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்து எழுப்பின அற்புதம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 17ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசித்தால் நாம தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிற்பாடு இயேசுவை புகழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி லூக்கா பதிவு செய்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வாக்கியங்கள் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். என்ன புகழ்றாங்க, அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்றாங்கிறத பார்க்கலாம். வாசிக்கலாமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம், அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். 28ஆம் வாக்கியம், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இந்த வசனத்துல பார்க்கும்போது பெயர் சொல்லப்படாத ஒரு பெண் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு உன்னை பெற்றவள் பாக்கியம் உள்ளவள் என்று புகழ்வதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறானோ அவன் அதிக பாக்கியவான் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இப்படி பெயர் சொல்லப்படாதவர்களுடைய பட்டியலில் 18 வருட நிமிரக்கூடாத பெண், நாயின் ஒரு விதவை பெண், அப்புறம் இயேசுவை புகழ்ந்த பெண் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பெயர் சொல்லப்படாத ஒரு பெண்ணை லூக்கா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். வேற சுவிசேஷ புத்தகங்கள் யாரும் இதை பதிவு செய்யல. அது யாரு அப்படின்னா லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்துல என்ன பண்றாங்க, பதிவு செய்யறாங்க. இவ்விதமா லூக்கா பெயர் குறிப்பிட்ட தனித்தன்மையான பெண்களும் இருக்கிறார்கள். பெயர் சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த செயல்கள், நற்செயல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த லூக்கா பெண்கள் சம்பந்தமான ஊமையை கூட பதிவு செய்திருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல்ல. வேறு யாரும் பதிவு செய்யப்படாத சில பெண்கள் சம்பந்தமான ஊமைகளை பதிவு செய்திருக்கிறார். அதுல முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு. அதுல 1 துளைத்தால் காணாம போனதை தேடுகிறாள், கண்டுபிடிக்கிறாள், சந்தோஷம் அடைகிறாள் என்பதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வாக்கியம் வாசித்தா நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பெண்களை மையமாக வைத்து சொல்லப்பட்ட மற்றொரு உவமை இருக்கிறது. அந்த உவமை என்ன அப்படின்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபித்திருக்க வேண்டும் என்பதை வைத்து ஒரு விதவை பெண் நியாயாதிபதியினிடத்தில் போராடக்கூடிய ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். பிற்பாடு அவனுடைய மனது கடைசியாக மாறி அவளுக்கு நியாயம் செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த உவமையை லூக்கா தான் பதிவு செய்யறாரு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வாக்கியம் வாசிச்சோம்னா இந்த பெண் சம்பந்தப்பட்ட உவமையையும் பார்க்க முடிகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பெண்ணும் காணாமற் போன காசை தேடுவதை பதிவு செய்வதையும், ஒரு பெண் விடாது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்கு உதாரணமாக சொல்லப்படுவதையும் பார்க்க முடிகிறது. பாருங்க, பெயர் சொல்லப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம், பெயர் சொல்லப்படாத பெண்கள் ஒரு பக்கம், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஓமைகள் ஒரு பக்கம்னு அப்பப்பான்னு சொல்ற அளவுக்கு பெண்களை பற்றி அதிகமாக எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால பெண்கள் யாவரும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை நேசித்து என்ன பண்ணுங்க, படிங்க. ஏன் பெண்களை அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார் என்றால், பெண்கள் பொதுவாக சமுதாயத்தில்
மதிக்கப்படத்தக்க அளவிற்கு உயர்வான நிலையில் இல்லாமல் இருந்தார்கள் 1ஆம் நூற்றாண்டில்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா யாரெல்லாம் வெறுக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும், அவர்களை இயேசு நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எழுத்திலேயே அநேக பெண்களுடைய வாழ்க்கையை லூக்கா பதிவு செய்து வைத்திருப்பது, இயேசுவின் அன்பு லூக்காவின் இதயத்திலும் இருந்திருக்கிறது, அது கைகளினால் எழுதி இருக்கிறது என்பதை குறிக்கிறது. இப்பேற்பட்ட லூக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்களுக்கென்று கொடுத்த ஒரு உபதேசத்தை பதிவு செய்கிறார். அதோடு நாம் நிறைவு செய்யலாம். அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். 28ஆம் வாக்கியம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் படும்போது அதை பார்த்து அழுது புலம்பி வரக்கூடிய சில பெண்களை லூக்கா பதிவு செய்கிறார். அப்படி அழுது புலம்பி வரக்கூடிய பெண்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்க, அழுங்கன்னு சொல்றாங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை பெண்களுக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பிள்ளைக்காக அழுது ஜெபிக்கக்கூடிய நபராக இருக்கணும். ஏன் அப்படின்னா, பிள்ளைகள் ரட்சிப்பை விட்டு வழிவிலகி போய்விடாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவத்தில் தொலைந்து விடாதபடிக்கு, இந்த உலகத்தின் ஆடம்பரத்தில் தொலைந்து விடாதபடிக்கு, இந்த உலகத்தின் மாயையில் தொலைந்து விடாதபடிக்கு ஒரு தாய் அழுது ஜெபித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி அந்த பிள்ளை ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும். அந்த பிள்ளைக்காக மட்டும் இல்லை, தனக்காகவும் தன்னுடைய சுபாவத்தில் உள்ள பாவங்கள் மாற்றமடையணும், எரிச்சல் மாற்றமடையணும், ஜென்ம சுபாவங்கள் மாற்றமடையணும், ஆவியின் கனியை பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு அழுது ஜெபிக்கக்கூடிய நபராக ஒவ்வொரு பெண்ணும் தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. உடனே இது பெண்ணுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை இரு பாலாருக்கும் பொருந்தும். ஆணென்று இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா பெண்களை மையப்படுத்தி அதிக காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அதிசயங்களை நம் கண்கள் கண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆமேன். ஆமேன். சகோதரரே, லூக்காவை பற்றியதான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொன்னீங்க. இது பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். நண்பரே, என்ன பிரியமான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி ஓங்கி வளர்வதற்கு உங்கள் சகோதரிகளுக்கும் உங்கள் தாய்மார்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆச்சரியமான காரியங்களை எடுத்து சொல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.